முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய கலை வணக்கம். நவம்பர் மாதம் 3ஆம் தேதி இன்றைக்கான விரிவான கலைவாணியில் இருக்கையாக அதிகாலை 5 மணிக்கு இந்த ஆடு என்பது பதிவு செய்யப்படுகிறது. வடகிழக்கு பருவமழை நவம்பர் 3ஆம் தேதி தீவிரமடையும் என்று சொல்லியிருந்தோம். எந்த ஒரு மாற்றமின்றி காலையிலேயே அநேக மாவட்ட கடலோர பகுதிகளிலும் பரவலாக மழைப்பொழிவு தொடங்கி தற்போது தீவிரமாக பெய்து வருகிறது. புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், விழுப்புரம், நாகப்பட்டினம், தூத்துக்குடி, திருநெல்வேலி கடலோர பகுதிகள் மற்றும் ராமநாதபுரம், தொண்டி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்ட கடலோர பகுதிகள், இன்னும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் வருகின்ற மணி நேரங்கள் மழை தொடங்க இருக்கிறது. இன்றிலிருந்து மழை தீவிர அதிதீவிர கனமழை எச்சரிக்கை முதல்ல அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கு தென் மாவட்டங்களிலும் வட சென்னை, வட தமிழகத்திலையும் கொடுக்கப்படுகிறது. அதிதீவிர மிக தீவிர கனமழை என்பது அந்த தென் மாவட்டங்களிலும் வட மாவட்டங்களிலும் கொடுக்கப்படுகிறது. டெல்டாவிற்கு கனமுதல் மிக கனமழை எச்சரிக்கை என்பது கொடுக்கப்படுகிறது அடுத்த 2 தினங்களுக்கு. அதே நிலையில் பார்த்திங்கன்னா தென்கடலோர மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும். பிஜ்லி கிராக்கர் சிவகாசி இன்றைக்கி நம்ம சேனல் கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா 80% வரைக்கும் அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு 80% வரைக்கும் டிஸ்கவுண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆயின் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 80% டிஸ்கவுண்ட்டோடு உங்களுக்கு ஒரு கிஃப்ட் பாக்ஸு ஃப்ரீயாக தர போகிறாங்க. ஏதாவது ஒரு கிஃப்ட் பேக்கேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இன்றைக்கே கன்ஃபார்ம் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். குறைந்த விலையில் தரமான பட்டாசுகளை பெற்று தீபாவளியை மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க. அதாவது தென் மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது குறிப்பாக எங்கே அப்படின்னா விளாத்திகுளம், கோவில்பட்டி, எட்டயபுரம் தொடங்கி திருநெல்வேலி மாவட்டம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அதுக்கு எப்படி சொல்கிறேன்னா அந்த திருநெல்வேலி மணியாச்சின்னு சொல்லுவாங்க. தூத்துக்குடி மாவட்டத்துடைய மணியாச்சி பகுதி அந்த மாதிரியான பகுதின்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியில் அதிகமான மழை பெய்ய போகிறது. அதே மாதிரி தென்கடலோர மாவட்டங்களிலும் அதிகமான மழைப்பொழிவும், திருநெல்வேலி, தென்காசி, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் அதிகப்படியான மழைப்பொழிவும் அடுத்து வரக்கூடிய 2 தினங்களுக்கு பதிவாக போகிறது. இதனால் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஏரி குளங்கள் எதாவது நிரம்பாமல் இருக்குன்னா அது கண்டிப்பாக நீர் வரத்து கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. நாகப்பட்டினம், தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த பொன்னமராவதி, அதே மாதிரி மானாமதுரை, அருப்புக்கோட்டை, விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி, சாத்தூர் இந்த மாதிரியான பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டம் முழுதுமே நல்ல மழைப்பொழிவு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கும் அடுத்து வரக்கூடிய 2 தினங்களுக்கும் அதுக்கு பிறகு மழை இருக்குங்க. ஆனால் இது தீவிரமான மழைப்பொழிவு சொல்கிறேன். இன்னையிலேருந்து அடுத்த 2 நாட்களுக்கு தீவிரமான மழைப்பொழிவு பொறுத்தவரையில் ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களிலும், நாகப்பட்டினம், தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம் மற்றும் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகமான மழைப்பொழிவு இருக்கலாம். சென்னை, செங்கல்பட்டு மாவட்டங்களில் இது வரைக்கும் பெய்த மழையை விட இனி வரக்கூடிய நாட்களில் இப்போ பெய்யக்கூடிய மழைப்பொழிவு தீவிரமாக இருக்கும். இன்றிலிருந்து பெய்யக்கூடிய மழைப்பொழிவு சற்று வலுத்து பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. அதாவது கனமழையாகவும் சற்று மிக கனமழையாகவுமே உங்களுக்கு பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. வேலூர், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி மற்றும் ஒசூர், தருமபுரி, நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை விட்டு பதிவாக கொண்டிருக்கும். இன்றிலிருந்து அநேக கடலோர மாவட்டங்களிலும் மழை விட்டு காணப்படும். வடகிழக்கு பருவமழை கடந்த 28ஆம் தேதி முதல் மழை தீவிரமடைய தொடங்கியது. இந்த சூழ்நிலையில் 2ஆம் கட்ட ஒரு தீவிரத்தன்மையை எட்டியிருக்கிறது. இந்த வடகிழக்கு பருவமழை இன்று முதல் தமிழகம், கேரளா மற்றும் தெற்காந்திரா பகுதிகளில் இந்த வடகிழக்கு பருவமழை தீவிரமாகவும் காணப்படுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தின் அநேக கடலோர மாவட்டங்களிலும், மத்திய தமிழக மாவட்டங்களிலும், கர்நாடக எல்லையோர காவிரி நீர்பிடிப்பு மற்றும் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் சிறப்பான மழைப்பொழிவுகள் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் என்பது உருவாகியிருக்கிறது. அடுத்து வரும் 2 தினங்களுக்கு தமிழகத்தின் அநேக இடங்களிலும் மழையும், அதற்கு பிறகு தீவிரமான மழைப்பொழிவு 4, 5, 6, 7 தேதியிலிருந்து மீண்டும் தென் மாவட்டங்களில் பெய்ய தொடங்கிய மழைப்பொழிவு வெறிக்காமல் மீண்டும் 6, 7, 8, 9 தேதிகளில் மழை பெய்து கொண்டிருக்கும். 10ஆம் தேதி வரையிலும் மழை பெய்து கொண்டிருக்கும். 11ஆம் தேதி புதிய காற்று சுழற்சி இலங்கை அருகே வருகின்ற காரணத்தினால தீபாவளி அன்று அல்லது தீபாவளிக்கு நைட்டுன்னு சொல்லிடலாமா, அது தீபாவளி அன்றைக்கே சொல்லிடலாம். இலங்கை அருகே தீபாவளி அன்று புதிய காற்று சுழற்சி உருவாகி அது வரும்போது தீவிரமான நிகழ்வாக வரும்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம கணிப்புப்படி அது வரும்போது மழையே தரக்கூடிய அதிகமான நிலை, அதாவது மழை அதிகமாக பெய்யக்கூடிய சிஸ்டமாக வரும் தீபாவளி அன்று. தீபாவளி அன்று வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி கணக்கீடுபடி தீபாவளிக்கே வரதான்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே தீபாவளிக்கு வந்தாலும் அந்த நிகழ்வு காரணமாக தீபாவளி அன்று பாதிக்கப்படுமா, தீபாவளி பண்டிகை அன்று மழை பாதிக்கப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில இடங்களில் கடலோர மாவட்டங்களில் அதிகமான மழை பெய்யும். குறிப்பாக அந்த நாகப்பட்டினம் முதல் தென் மாவட்டங்களில் மழை அதிகமாக இருக்கும். நீங்கள் நல்லா கவனிங்க, எல்லா சுற்றுகளுமே தென் மாவட்டங்களுக்கே அதிகமாக காணப்படுகிறது. எல்லா மலைகளும் தென் மாவட்டத்திற்கே அதிகமாக இந்த வருஷம் காணப்படுகிறது. என்ன காரணம் அப்படின்னா
பாசிட்டிவ் ஐஓடி. இந்த ஸ்ட்ராங் பாசிட்டிவ் ஐஓடி போன வருஷம் தென் மாவட்டத்தில் கிடையாது, அதனால மழை பெய்யலை. ஆனால் இந்த வருஷம் ஸ்ட்ராங் பாசிட்டிவ் ஐஓடி தென் மாவட்டங்களில் இருக்குது. அதுவும் எப்போ வருது, 25 வருஷம் 26 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய அந்த ஸ்ட்ராங் பாசிட்டிவ் ஐஓடி இப்போ வந்திருக்கு. அதே மாதிரி 1997 2019 அது நியூட்ரல் கண்டிஷன், அதை விட்டுடலாம். ஆனால் 1997க்கு பிறகு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாசிட்டிவ் ஐஓடினா இப்போது தான் வந்திருக்கு. அந்த பாசிட்டிவ் ஐடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வலுவாக தான் இருக்கிறது. அதோடைய தீவிரத்தன்மை தான் தற்போது தென் மாவட்டங்களில் நல்ல மழைப்பொழிவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நல்ல மழைப்பொழிவு இருக்கும்போதே மழைநீரை சேமிக்கவும், அதே மாதிரி வந்து ஏரி குளங்களுக்கு தண்ணீர் வருகின்ற போது ஆறுகளையும் ஓடைகளையும் சீரமைக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். அதே மாதிரி வந்து பள்ளி கல்லூரி மாணவர்கள் இன்றைக்கி காலை நேரத்தில் மழை இருக்கின்ற காரணத்தினால ரெயின் கோட்ஸை பயன்படுத்துங்க. 10ஆம் தேதி வரையிலும் அநேக கடலோர மாவட்டங்களிலும் அனைத்து மாவட்டங்களிலும் மழைப்பொழிவு இருக்கிறது. 10ஆம் தேதிக்கு மேலும் இப்போ ஏற்கனவே பெய்கிறதெல்லாம் தீவிரமான மழை தான். இந்த சுற்று காரணமாக இது தீவிரமான மழை. 11ஆம் தேதிக்கு பிறகு வருவது அது ஒரு சுற்று, அது வரும்போது அது ஒரு சுற்று தீவிரத்தன்மையை கொடுக்கும். ஆக ஒவ்வொரு சுற்றுகள் மழை வரும்போதும் ஒரு தாழ்வு நிலையோ ஒரு சுழற்சியோ ஒரு தாழ்வு பகுதியை நம்மளை நோக்கி வரும். ஆக அதோடைய தீவிரத்தை அது காட்டத்தான் செய்யும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நம்ம தொடர்ந்து ஆய்வு செய்து கொண்டிருக்கோம். தீபாவளிக்கு முன்கூட்டியோ அல்லது தீபாவளியை ஒட்டி நாட்களிலோ அந்த நிகழ்வு தமிழகம் தான். அது தீவிரமான நிகழ்வாக உருவாகி ஒரு தாழ்வு மண்டலமாக வந்தாலும், இலங்கை அருகே புயலாக மாறினாலும் அது தமிழகத்திற்கு தான். அதிகப்படியான வாய்ப்பு இலங்கை தென் மாவட்டங்கள் தான். ஆக அதிகப்படியான மழையும் இலங்கை தென் மாவட்டங்கள் தான் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. டெல்டா மற்றும் வட மாவட்டங்களுக்கு இந்த முதல் நிகழ்வு அதிகமான மழையும் வெள்ளத்தையும் ஏற்படுத்தலாம். சென்னைக்கு கூட இயல்பு வாழ்க்கை பாதிப்படையக்கூடிய அளவுக்கு கூட மழையை கொடுக்கலாம். பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பது பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு தெளிவான விரிவான அறிக்கையுடன் சந்திக்கலாம். நன்றி.